ஏசாயா 35:4. பயப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும், மனம் பதறுகிறவர்களுக்கு இந்த மாதம் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். எல்லாம் இழக்க போகிறோம் என்கிற ஒரு நிலை வரும்போது நம்மை அறியாமலே ஒரு பயம் பிடிக்கும். தேவன் தந்தது என் கையை விட்டு போகுது, தேவன் தந்த பிள்ளை என் கையை விட்டு போறானே, தேவன் தந்த குடும்பம் என் கையை விட்டு போகுது, தேவன் தந்த சில நன்மைகள் என் கையை விட்டு போகுது. கிதியோனுடைய நிலை இப்படிதான். கஷ்டப்பட்டு போரடிப்பான், பயந்து பயந்து போரடிப்பான். அவன் போரடிக்கிறதுனால பலன் கிடைக்கலன்னா ஓகே, பலன் கிடைக்கும். ஆனா அந்த பலன் எப்படி சேஃபா பார்க்கலாம், எப்படி பாதுகாக்கலாம்? அவன் மீதியானவர் அதை பார்த்துட்டானா முடிஞ்சு இந்த காரியம் என் கையில வருதுனால அடுத்த செகண்ட் அது இல்லாமல் போயிடும். இப்படிப்பட்ட பயம் இருக்கும்போது பைபிள் சொல்றது, கர்த்தர் அங்கே வந்தார். ஆமென். கர்த்தர் வந்துட்டார்னா இந்த பயத்திலிருந்து ஒரு மாற்றத்தை கர்த்தர் உனக்கு தர வரை. ஹalleluya, ஆமென். அவர் சந்திக்கு வரையிலும் கிதியோன் மீதியானரை கண்டு பயந்தான். அவர் வந்த பிறகு மீதியானியர் கிதியோனை கண்டு பயப்படுகிறார்கள். ஆமா, இத்தனை மாதங்கள், இத்தனை வருஷங்கள் நீங்கள் கண்டு பயந்த அநேக காரியங்கள்ல இந்த 6வது மாதத்திலிருந்து கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். எத்தனை பேர் நம்பி ஆமென் என்று சொல்றீங்க? விசேஷமாய் கையின் பிரயாசங்களை பலனை அனுபவிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற உள்ளங்களுக்கு இந்த வார்த்தையை தைரியத்தோட சொல்றேன். நீ அனுபவிக்க போகிறாய். நீயும் உன் பிள்ளைகளும் வாழ்ந்திருக்கத்தக்கதா கர்த்தர் நமக்கு இடத்தை உண்டு பண்ணினார் என்று சொல்லி ரெகோபோத்தை கர்த்தர் உன் கையில் தருவாராக.